லீஸ்ட் ஃபேவரட். ரீசெண்டா விஜய் சேதுபதி சாரை பார்க்க போனாங்க. அப்போ போனப்போ நிறைய பேசணும். அப்போ வந்து அவர் ஃபேவரட் ஃபுட் பத்தி நிறைய என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. சரி என்னடா சொல்றாருன்னு கவனிச்சு பார்க்கும் போது ஒரு வியர்டான காம்பினேஷன் சொன்னாரு. அது கேட்கும் போது எனக்கே ஷாக்கிங்கா இருந்தது. வீடியோ பார்த்துட்டு வாங்க. வேற ஏதாவது வியர்ட் காம்போ இருக்கா சார் அந்த மாதிரி உங்களுக்கு? நல்லா இருக்கு கேட்கறது. நீங்க அந்த மாதிரி நிறைய பண்ணிருக்கீங்க. என்னடா அழகு ஏதோ ஒன்று சொல்றேன் நான். ஏதோ காஃபி தோசை ஒன்று போட்டேன். இப்போ நான் தான் போட்டேன். அதை நீங்கள் இல்லை, உங்களுக்கு அந்த காஃபி பவுடர் நான் தரேன். நீங்கள் வீட்டில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அது வந்து 3-in-1 காஃபி. ஓகே, அந்த பால் பவுடர் சக்கரை எல்லாம் சேர்ந்துருக்கும். தோசையை ஊற்றிட்டு அந்த கால் பவுடர் அப்படியே ஒரு பாக்கெட் இருக்கும், அப்படி போட்டுட்டு அதை நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். இட்ஸ் எம்மி. சீரியஸாவா? நிம்மா நல்லா இல்லை, கீழே போட்டு எனக்கு நீங்கள் வந்து போகும்போது அப்போ கொடுங்க சார். நாங்கள் போய் அதை சமைச்சு நான் சாப்பிட்டு வீடியோ போடுறேன் சார். என் பேரை சொல்லாமல் நீங்கள் வீட்டுக்கு போடுங்க. அந்த காஃபி போட்டால் அவங்களுக்கு ஒரு 4-5 காஃபி போட்டு மட்டும் கொடுத்துட்றேன் போகும்போது. நல்லா இருக்கும். வீடியோ பார்த்தீங்கல்ல, அந்த காம்பினேஷனை தான் இப்போ ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். குக்கிங்க்கு வந்து தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சாச்சு. ஸோ மாவு இருக்கு, ஆயில் இருக்கு, ஸ்டவ் எல்லாமே ரெடிங்க. ஆனால் வந்து நான் காஃபி பவுடர் மட்டும் வாங்கலை. ஏன் வாங்கலைன்னு தானே கேட்குறீங்க. நான் ஏன் வாங்கலை அப்படின்னா, விஜய் சேதுபதி சார் கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கும் போது கேட்டேன், சார் உண்மையாலுமே இந்த காம்பினேஷன்ல சாப்பிட்றீங்க, எனக்கு கலாய்க்கிறீங்க தானே அப்படின்னு கேட்டப்போ, என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு அந்த காஃபி பவுடரை கொடுத்தாரு. அந்த காஃபி பவுடர் தான் இது. ஸோ இது வந்து ஒரு 3-in மிக்ஸ் போல இருக்கு. மேபி தோசையில கூட போட்டு சாப்பிட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை நம்ம போட்டு சாப்பிட்டு பார்க்கலாமே எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா வந்து எனக்குமே காஃபி ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து தோசையோட ட்ரை பண்ணி பிடிச்சிருச்சுன்னா டெய்லியும் சாப்பிட வேண்டியது தான். சரி, ஓகே, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுப்பு ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ வந்து இதில் வந்து தோசா மோடு இருக்கும். ஸோ அதான் நம்ம இப்போ ஆன் பண்ணிட்டோம். ஸோ வெயிட் பண்ணணுமா, இது வந்து கொஞ்சம் காயணும், அதுக்கப்புறமா தான் நம்ம தோசை ஊற்ற முடியும். ஸோ வெயிட்டிங். அதுக்கு முன்னாடி லைட்டாக நம்ம ஆயில் வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இது ஹீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவு வந்து ஃபர்ஸ்ட் போட்டுருணுமா. நான் நினைச்சேன் ஓகே நம்ம பீட்ரூட் சாதம்லாம் வீட்டில் பண்ணுவாங்கல்ல, அதாவது பீட்ரூட் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா பிங்கிஷ் ஆகிடும். பட் அப்படிலாம் மிக்ஸ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மாவை போடணும். அதுக்கப்புறமா மேலே அவர் யோசிச்சார் போல இருக்கு, எதை போடலாம் அது சொன்னார் வேற. ஏதாவது டிஃப்ரெண்டா சாப்பிடணுமே அப்படின்னு சொல்லி டக்குன்னு காஃபி பவுடர் எடுத்து நான் மேலே போட்டு சாப்பிட்டேன்னாரு. ஸோ அதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். மாவு ஃபர்ஸ்ட் ஊற்றிக்கலாமா? ஆக்சுவலி சமைக்க தெரிஞ்சவங்க என்ன பார்த்து திட்டாதீங்க. எனக்கு ஏதோ தெரிஞ்ச ஒரு சமையலாம் நான் பண்றேன். இது வந்து நம்ம ஐ திங்க் டக்குன்னு அந்த பொடி போட்டு சாப்பிடுவோம்ல, அது மாதிரி அவங்க கொடுத்த இந்த காஃபி வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ வந்து இந்த காஃபி பவுடர் நம்ம கிட்ட இருக்கு. ஸ்மெல் சூப்பரா இருக்கு. ஓகே, நம்ம வந்து மேல எப்படி போட்டுடலாம். புதுசா கண்டுபிடிச்சு அடிக்கிறாங்களே.